இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற வெஹிக்கிள் டிவிஎஸோட NTORQ 150. டிவிஎஸோட NTORQ அப்படிங்கிற பிராண்டை பொறுத்தவரை 125cc ஸ்கூட்டர்ஸ்லேயே வந்து அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸை வந்து மாஸ் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்த ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னே சொல்ல முடியும். என்னென்னா லுக்ஸில் இருந்து அதோட அந்த ஒரு யூனிக்கான சவுண்டிங், அந்த ஒரு தம்பிங்கான மஃப்ளர் சவுண்டில் இருந்து என்ஜினோட அந்த ரெஸ்பான்ஸ் எல்லா விதத்துலேயுமே வந்து நல்ல ஒரு பொசிஷனிங்கை வந்து மார்க்கெட்டில் பண்ணிச்சு. ஸோ அந்த சக்ஸஸ்ஃபுல் ஸ்கூட்டரை பேஸ் பண்ணியே வந்து 125 பிளாட்ஃபார்ம்லேருந்து டெரிவேட்டிவாக ஒரு 150 பிளாட்ஃபார்மை வந்து எடுத்து 150cc ஒரு என்ஜினுமே கொடுத்து NTORQ 150 அப்படின்றது லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. டிசைன்லேயுமே கொஞ்சம் யூனிக்கான விஷயங்கள் இருக்குது. ABS இந்த மாதிரி விஷயங்களுமே வந்து கொடுத்துருக்காங்க. டெக்னாலஜியுமே வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வண்டியை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். டீட்டெயில்டாக வண்டியை ஓட்டி பார்த்தும் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிறது சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ். ஒருவேளை நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இந்த NTORQ 150 பொறுத்தவரை உங்களுக்கு ரெண்டு வேரியண்டாக பிரிச்சிருக்காங்க. அந்த வேரியண்ட்டுக்கு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாப் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு 5 inch வரக்கூடிய TFT டிஸ்பிளே வருது. மற்றதில் நார்மலான ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே வரும். அதுதான் வந்து உங்களுக்கு சேஞ்சே வந்து. மற்றபடி டிசைன், ABS கொடுத்துருக்கிறது இது எல்லாமே வந்து ரெண்டுலேயுமே உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட டிசைனை பொறுத்தவரை மொத்தத்துக்கு பார்க்கும்போது ரியர் போர்ஷன் வந்து உங்களுக்கு NTORQ 125ஓட அந்த ஒரு டிசைன் அப்படியே தான் இருக்குது. ஃப்ரண்ட் வந்து கிட்டத்தட்ட மொத்தமாக மாற்றின மாதிரி தான். என்ன அப்படின்னா யூனிக்கான ஒரு ஸ்டைலிங் டிஃப்ரென்ஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேக்கடான ஹேண்டில் பார் தான். பொதுவாக நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேனல் எல்லாமே நமக்கு நல்ல கவர்டாக ஸ்கூட்டரில் வரும். இந்த போர்ஷன் எதுவுமே வந்து தெரியாது. ஜஸ்ட் பிரேக் லிவர் மட்டும்தான் வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நேக்கடாகவே இருக்குது. இந்த டாப் போர்ஷனில் தான் உங்களுக்கு நம்பர் பிளேட்டை மாட்டுறதுக்கான இதுவுமே வந்துருக்கு. அந்த வைசருமே வந்து நல்ல குட்டியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட், அந்த ப்ளூடூத் கனெக்டட் ஆப்ஷனுக்கான அந்த டெக்னாலஜி பிராண்டிங்குமே வந்து இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கடா ஹெட்லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 லைட்டாக வந்து உங்களுக்கு ஹெட்லைட்ஸை வந்து ஒரு ப்ரொஜெக்டர் யூனிட் மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஷீல்டு மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் வந்து இந்த பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆக்சுவல் கலர் வருது. ஸோ பிளாக், ரெட், அப்புறம் வந்து இதில் ஒரு கிரே அப்படின்ற அந்த ஒரு 3 கலர் கான்ட்ராஸ்ட்டுமே வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தத்திலே வந்து வண்டியோட ஷேப் நல்ல ஒரு ஷார்ப் அண்ட் ஏரோடைனமிக்காக தான் இருக்குது. அடிஷ்னலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஏரோடைனமிக் விங்லெட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு பீஸை வந்து ஒரு ஷார்ப்பான பீஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு செக்கர்ட் ஃப்ளாக் மாதிரி அந்த ஒரு ரேசிங் ஸ்ட்ரைப் மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் உங்களுக்கு 150 அப்படிங்கிற அந்த பிராண்டிங்குமே வந்து உங்களுக்கு சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் ஃபோர்க் தான் வித் டிஸ்க் பிரேக்ஸோட வருது. 12 inch வீல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 100/80 வரக்கூடிய டயர். இதில் வந்து ஒரு 14 inch கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ஃப்ரண்டோட அந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கூட மாஸாக வந்து காமிச்சிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஐகோ அசிஸ்ட் அந்த பிராண்டிங்குமே கொடுத்துருக்காங்க. இந்த ஐகோ பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் அப்புறம் ரேஸ் அப்படின்ட்டு 2 மோடு இருக்குது. அந்த ரேஸ் மோடுக்கு நம்ம போடும்போது கொஞ்சம் வந்து பேட்டரியிலேருந்து நம்ம குயிக்காக ஆக்சிலரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேட்டரியிலேருந்து அடிஷ்னலான டார்க் கொடுத்து அந்த ஒரு புல்லிங் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கிறது மாதிரி வந்துருக்குது. ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஃப்ரண்டோட டிசைன். மற்றபடி உங்களுக்கு ஹேண்டில் லீவர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் லிவர், அப்புறம் 2 சைடு இருக்கக்கூடிய அந்த பிரேக் லிவர் ரெண்டுமே வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பிரேக்குக்கான அந்த ஃப்ளூயிடையுமே வந்து உங்களுக்கு கன்சீல்டாக நீட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக் லாக்குமே வந்து உங்களுக்கு இதிலே வந்து வருது. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் மிரர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டான டிசைன் தான், ஓகேவாக தான் இருக்குது. அப்படியே வந்து நம்ம சைடுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த போர்ஷன் தான் நான் சொன்னது. இதில் இருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த NTORQ சிமிலரான ஒரு டிசைனில் தான் வந்து இருக்குது. NTORQ பிராண்டிங் வந்து உங்களுக்கு 3Dயில் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த போர்ஷன் எல்லாமே வந்து லோவர் போர்ஷனில் கார்பன் ஃபைபர் டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. டிவிஎஸ் ரேசிங் பிராண்டிங். ஸ்பேஸுமே வந்து நீட்டாக தான் இருக்குது. நமக்கு ஏறி உட்காந்தும் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஃப்ளர் நல்ல ஸ்டைலிஷாக குட்டியாகவும் இருக்குது. அந்த சவுண்டிங்குமே வந்து சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டல் பார்ட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்தவரை உங்களுக்கு மோனோஷாக்காக வந்து லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டயர் ஹக்கரும் நீட்டாக வருது. ஸோ மேக்ஸிமம் இந்த என்ஜின் காம்பனன்ஸுக்கு எதுவுமே வந்து ஸ்ப்ளாஷ் எதுவுமே போகாமல் இருக்கிறதுக்கு OBD2B அதனால் கம்ப்ளைன்ஸுக்காக அந்த சென்சார்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நீட்டாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. சைட் பேனலிங் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேனல், அதில் பிராண்டிங், அதுக்கப்புறம் இதில் ஒரு பிளாஸ்டிக் பேனல். டெயில் லேம்ப் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு NTORQ 125ஓட அந்த சிமிலர் ஸ்டைலில் தான் வந்துருக்குது. இண்டிகேட்டர்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு ரியரில் வந்து உங்களுக்கு LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டுமே வந்து LED தான். ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய LED பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த DRL ப்ளஸ் வந்து அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து ஒரு காம்பினேஷன் லைட்டாக வந்து ஆக்ட் ஆகும். ஒயிட்டாக ஃபுல்லாக DRLாக எரியும்.
அதே நேரத்தில் இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா அதில் டாப் போர்ஷனில் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டரும் ஒர்க் ஆகும். மற்றபடி ஓவரால் வண்டியோட அந்த லுக்ஸ் வந்து ஃப்ரண்ட் டிசைன் வந்து கொஞ்சம் யூனிக்காக வந்து இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ ஏறி உட்காந்து பார்ப்போம் நமக்கு அந்த எர்கனாமிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 115 கிலோ தான் வந்து வண்டியோட வெயிட். என்னென்னா ஒரு 125 சிசி பைக்கே வந்து ஆவரேஜாக 110 112 கிலோ வந்து வெயிட் இருக்கும். பட் 150 சிசிலையும் அவங்க மேக்ஸிமம் வந்து வெயிட்டை லோவர் டவுன் பண்ணி எல்லாருமே வந்து யார் வேணாலும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ லேடிஸ் வந்து வெயிட் ஜாஸ்தினா கொஞ்சம் யோசிப்பாங்களோ அப்படிங்கிறதையுமே கவர் பண்ணி வெயிட்டை வந்து சூப்பராக பேலன்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. சீட்டோட ஹைட் வந்து 770 மில்லிமீட்டர் வந்து சீட்டோட ஹைட்டுமே வந்து இப்போ ஏறி உட்காந்து காமிக்கிறேன். இப்போ ஷூ போட்டிருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபுட்போர்டில் லெக் ஸ்பேஸ் தாராளமாக இருக்குது. என்னோடய ஹைட்டுக்குமே வந்து கால் எதுவுமே, அதாவது முட்டு வந்து நமக்கு டர்ன் டு டர்ன் லாக் டு லாக் டர்ன் பண்ணும்போது கூட இடிக்காமல் அதுக்கு ஏற்ற மாதிரியுமே வந்துருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸுமே வந்து அடிக்குவேட்டாக இருக்குது. அதில் பிரச்சனை இல்லை. நீட்டான ஒரு பில்லியன் ஃபுட் ரெஸ்ட் ப்ளஸ் சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு விட்த் இருக்குது. ரியர்லேயுமே வந்து தாராளமாக இப்போ ஒரு ஆள் கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் கம்ஃபர்டபுளாக இன்னொரு ஆள் உட்காந்துருக்கிறதுக்கு இல்லை லேடிஸ் உட்காந்துருக்கிறதுக்குமே வந்து உங்களுக்கு அதுக்கான ஸ்பேஸ் வந்து பக்காவாக இருக்குது. அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணாமல் சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்டோரேஜை பற்றியுமே வந்து பார்ப்போம். ஸ்டோரேஜை பொறுத்தவரை உங்களுக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து 22 லிட்டர். ஆஃப் பொசிஷனில் இருக்கும்போது அப்படியே லெஃப்ட் புல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீ இதை வந்து ஓப்பன் பண்ண முடியுது. ஒரு ஹெல்மெட் வச்சுக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. மற்றபடி டீசெண்டான ஒரு ஸ்பேஸ் தான். ஒரு 22 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் ஸ்பேஸ் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஃபில்லர் கேப் வந்து இந்த பக்கமே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்டர்னல் ஓப்பனாக வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டைப் ஏ யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து வருது. அதுவுமே வந்து ப்ராக்டிக்கலாக யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். பட் என்னென்னா என்ஜின் ஆஃபில் இருக்கும்போது சார்ஜ் பண்ணாதீங்க அப்படிங்கிறதையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபியூல் ஃபில்லர் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கும்போது ஜஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட்டு புல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூல் ஃபில்லர் கேப்புமே வந்து ஓப்பன் ஆகுது. இதுவுமே வந்து கன்வீனியண்டான ஒரு விஷயம் தான். கிராப் ஹேண்டில் பொறுத்தவரை அப்படி குட்டியாக க்யூட்டாக வந்து முடிச்சிருக்காங்க. அப்படி ஃப்ளாட்டாக முடியுது. சீட் வந்து அடிக்கேட்டாக நமக்கு பெருசாக இருக்கிறதுனால ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. ஓவரால் ஃபிட் அண்ட் ஃபினிஷுமே வந்து நமக்கு நல்லா தான் இருக்குது. பிரேக்ஸை பொறுத்தவரை ஃப்ரண்டில் டிஸ்க்கும் ரியரில் வந்து ட்ரம்மும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லையும் ரியர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ரிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏபிஎஸ் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வரதுனால அதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலுமே உங்களுக்கு ரியரில் கொடுத்துருக்கறனால இந்த சென்சார்ஸோட அந்த ரீட் அவுட் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக வந்து சேஃப்டி ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாலோ மீ லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா நம்ம கீ ஆஃப் பண்ண பிறகும் கொஞ்ச நேரத்துக்கு வந்து உங்களுக்கு அந்த லைட் வந்து உங்களுக்கு எரியும். அப்போ நீங்கள் வந்து வீட்டுக்கு போய் உள்ளாடி போகிறது வரைக்கும் அந்த லைட்டோட இலுமினேஷன் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் டெக்ஸ் கனெக்ட் அந்த ப்ளூடூத் கனெக்டர் ஆப்ஷன்ஸே வந்து கொடுத்துருக்காங்க. அலெக்ஸா இன்டகிரேஷன், ஸ்மார்ட் வாட்ச் இன்டகிரேஷன், நேவிகேஷன் வந்து நீங்கள் இதிலே வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வண்டி கிராஷ் ஆகுது அப்படின்னா அதுக்கான எஸ்ஓஎஸ் அலர்ட் அந்த ரைஸ் பண்ணுறது, மியூசிக் கண்ட்ரோல்ஸ், ஓவர் தி ஏர் அப்டேட், கால் ரிஜெக்டோ அக்செப்டோ பண்ணுறது, லாஸ்ட் பார்க் லொக்கேஷன், இப்படி இந்த ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். அது எல்லாமே வந்து நமக்கு பார்த்துக்கலாம். ப்ளஸ் இப்போ வந்து நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ப்ளஸ் வந்து ஸ்விட்ச் கியர் எல்லாமே பார்ப்போம். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விட்ச் கியர் அப்படின்ட்டு ஹை பீம், லோ பீம், அப்புறம் பாஸ் வந்து ஒரு இன்டிகிரேட்டட் பட்டனாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஹசார்ட் லேம்புக்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாய்ஸ்டிக் மாதிரி 4 வேயாக வந்து இருக்கக்கூடியது தான் வந்து உங்களுக்கு இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேல வந்து என்ன பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியதுங்க. பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து அப் டவுன் அந்த ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு எது வேணுமோ பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் பேரிங்கான ஆப்ஷன், உங்களுக்கு வெஹிக்கிள் கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஆனில் இருக்கணுமா ஆஃபில் இருக்கணுமா, கனெக்டிவிட்டி, ப்ரைவசி, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நமக்கு எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக வந்து பார்த்துக்க முடியும். டிஎஃப்டி டிஸ்பிளே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. உச்சக்கட்ட வெயிலில் நின்று ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலும் நல்ல கிளியராகவே வந்து தெரியுது. இப்போ ஹோம் ஸ்க்ரீன் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து டேக்கோமீட்டர் ப்ளஸ் வந்து ஸ்பீடோமீட்டர் வருது. என்ன மோடில் இருக்கும் அப்படிங்கிறதுமே வந்து காமிக்குது. அலர்ட்ஸ் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஃபியூவல், ரைட் சைடில் வந்து டெம்பரேச்சர், உங்களுக்கு ட்ரிப், ஆவரேஜ் ஸ்பீட், ரைடிங் டிஸ்டன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீட்டான ஒரு டிஸ்பிளே. லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் உங்களுக்கு வார்னிங் லைட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் மற்றபடி உங்களுக்கு ஹார்ன் இண்டிகேட்டர் அதுக்கான பட்டன்ஸ் தான் வருது. ரைட் சைடில் வந்து உங்களுக்கு இன்டகிரேட்டடாக வந்து என்ஜின் கில் சுவிட்சுமே கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆஃபில் இருக்குது. இப்போ என்ஜின் ஆன், அதிலே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்குமே வந்து ஆகுது. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அந்த சைலண்ட் ஸ்டார்ட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது சவுண்ட் இல்லாமல். இப்போ வந்து ரைஸ் பண்ணி பார்ப்போம் சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே. ஸோ அந்த 150 சிசிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு தம்பிங் சவுண்டுமே வந்துருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸை பொறுத்தவரை உங்களுக்கு கீக்கு ஆப்போசிட்டில் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஃபோனை தான் வச்சுக்கணும் அப்படின்னா ஈஸியாகவே வந்து வச்சுக்கலாம். சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் சீட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேனல் வந்து ஃபுல்லாக கிளாஸி பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அடிக்கடி நம்ம கை வைக்கிற இடம். ஸோ அதை வந்து கொஞ்சம் ஒரு வேறு ஏதாச்சும் ஒரு ப்ரீமியமான சாஃப்ட் மெட்டீரியலில் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். ப்ளஸ் இந்த இதுலேயுமே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பார்சல் ஹூக்குமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராக்டிக்கலாகவும்
எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த என்டார்க் 150 ரைட் பண்ணி பார்ப்போம். இன்ஜினை பொறுத்தவரை நமக்கு தெரிஞ்ச மாதிரியே என்டார்க் 150 ஒரு 150cc என்ஜின் வித் உங்களுக்கு 13.2 PS ஆஃப் பவர் ப்ளஸ் வந்து 14.2 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ப்ளஸ் இதில் வந்து 3 வால்வ்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஜினுக்கு கொடுத்துருக்குறாங்க. பவர் டெலிவரி பொறுத்தவரை இனிஷியல் அப்படியே வந்து மைல்டு ஆக்ஸலரேட் பண்ணி போகும்போது வெஹிக்கிள் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த மஃப்லர்லேருந்து உங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சவுண்ட் இருக்குது. மீன்ஸ் அந்த ஒரு தம்பிங் சவுண்டு உங்களுக்கு என்டார்க்லேயுமே இருக்கிறது தான். இப்போ ஈக்குவலாக தான் இருக்கும். மீன்ஸ் லைட்டாக தான் ஆக்ஸலரேட் பண்ணி போகிறோம். ஆனாலும் உங்களுக்கு ஜஸ்ட் ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக வந்து அந்த பவரையுமே வந்து தருது. மற்றபடி உங்களுக்கு ரைடு மோட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் அப்புறம் ரேஸ்ன்னு இருக்குது. உங்களுக்கு ரேஸில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஃபுல் டார்க்குமே வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரேஸில் போட்டுட்டு நம்ம அழுத்தினோம் அவ்வளோ ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு பவர் வந்து டெலிவர் ஆகுது. ஈஸியாக இன் நோ டைம் நம்ம 80 வந்து வந்தாச்சு. ஏன்னா அந்த 0 to 60 ஆக்ஸலரேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்து வருது. உங்களுக்கு 6.3 செகண்ட்ஸ்லேயே வந்து 0 to 60 அப்படிங்கிற அந்த டைமிங் வந்து உங்களுக்கு வருது. ஸ்கூட்டர் அதுவும் ஒரு லைட் வெயிட் ஸ்கூட்டர் தான். பட் 150cc அப்படிங்கிறதுனால நமக்கு சின்னதாக ஒரு ஹைவே ரன்னுமே போய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஆக்ஸலரேட் பண்ணும்போதே அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு இன்ஸ்டண்ட்டாக தெரியுது. அது ஒரு நல்ல விஷயம்தான். டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கம்பெனி கிளைம்டாக வந்து 103 km/h வந்து உங்களுக்கு டாப் ஸ்பீட் சொல்கிறாங்க. ஒரு நல்ல ஸ்டேபிளான ஸ்பீட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 90 எல்லாம் வந்து கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணி தாராளமாக போகலாம். பார்த்தீங்கன்னா 88 வண்டி சூப்பர் ஸ்டேபிளாக இருக்குது. என்னென்னா 115 கிலோ தான் வண்டியோட வெயிட்டு. கொஞ்சம் லைட் வெயிட்டான ஒரு ஃபீல் கொடுக்குது. மீன்ஸ் நம்ம நார்மலாக பார்க்கும்போது ஒரு 150cc 115 கிலோ போதுமா அப்படிங்கிற மாதிரி. என்னென்னா 125cc வண்டிகளே வந்து 110-115 கிலோ வந்து வெயிட் இருக்கும். ஆனாலும் லைட் வெயிட்டாக இருந்தாலும் அந்த சாசியில் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எந்த விதத்துலையுமே ஃப்ளோட் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் சஸ்பென்ஷனை லைட்டான ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுத்து அப்படியே வந்து பேலன்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைவேலையுமே நல்லா இருக்குது. உங்களுக்கு கால்லையுமே பெருசாக எந்த வைப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து தெரியல. பட் என்னென்னா கொஞ்சம் பெரிய அண்டலேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டக்குன்னு அப்படி அது விழுந்து எழும்புறது கொஞ்சம் தெரியுது. ஏன்னா அந்த குஷன் எஃபெக்ட் நமக்கு கிடையாது. அந்த ஸ்டிஃப்னஸ்னால அந்த இது மட்டும் நமக்கு தெரியுது. மற்றபடி ஒரு எப்பயாச்சும் நமக்கு ஹைவே போகணும், ஒரு 70-80 மெயின்டைன் பண்ணி அப்படியே கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்னா செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா சீட்டிங் பொசிஷன் வந்து நல்லா இருக்குது. நல்லா அப்ரைட்டாக ரிலாக்ஸ்டாக அப்படியே உட்காந்து நம்மளால் வண்டி ஓட்ட முடியும். அப்படி பார்க்கும்போது சூப்பராகவே இருக்குது. இப்போ பிரேக் சைமே பார்ப்போம். பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து உங்களுக்கு பிரேக்கிங்கில் அதிகமான கண்ட்ரோலை கொடுக்கும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி மணலான இடத்துல வந்து நம்ம அழுத்தி ஆக்ஸலரேட் பண்ணுறோம். வீலு ஸ்லிப் ஆகாமல் அது வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணோம். ஸோ 2 பக்கத்துக்குமே வந்து அவங்க சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸுக்கு உங்களுக்கு டெக்னாலஜியுமே வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. வண்டியோட ஸ்மூத்னஸ் நல்லா இருக்குது. உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியும் சூப்பராக இருக்குது. அந்த ஒரு 80-90 எல்லாம் வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். ஸ்கூட்டர் கண்டிப்பாக நான் வந்து 100லேயே நீங்கள் போகலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். என்ஜினோட லாங்ஜிவிட்டிக்கும் அது நல்லது கிடையாது. ப்ளஸ் நமக்கு சேஃப்டி ஆஸ்பெக்ட்லேயுமே வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயம் கிடையாது. இப்போ நான் ரைட் மோடை வந்து நார்மல் ஸ்ட்ரீட் மோடுக்கே மாற்றுறேன். அப்படியே சேமாக தான் ஆக்ஸலரேஷன் வச்சுருந்தேன். ஆக்ஸலரேட்டர் லைட்டாக கொடுத்துட்டு அந்த மோடை மாற்றினோம். இம்மீடியட்டாக லைட்டாக ஒரு டார்க்கு ட்ராப் ஆனது தெரிஞ்சுது. ஸோ அந்த டியூனிங் வந்து கரெக்டாக மோடுக்கு ஏற்ற மாதிரி நல்லா டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஸ்ட்ரீட் மோட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 70 அந்த மாதிரி ஸ்பீட்ஸில் வந்து நீங்கள் அப்படி மெயின்டைன் பண்ணணுன்னா கூட 70-80 வந்து தாராளமாக ஸ்ட்ரீட் மோட்லேயே நம்ம அப்படியே கண்டினியூஸாக ஓட்டலாம். அதுக்கான பவர் வந்து நமக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 80 ஹைவே அப்படியே கீப் பண்ணி போகணுன்னா பெருசாக நம்ம பயங்கரமாக ஸ்பீடு போகிறது மாதிரியும் தெரியல. என்ஜின் வந்து ஒரு 6000 RPM அந்த ரேஞ்சில் தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆகுது. இப்போது கொஞ்சம் மோசமான ரோட்ஸ்லேயுமே போய் 1-2 கார்னர்ஸ் எடுத்து நமக்கு அந்த ஹேண்ட்லிங் ஆஸ்பெக்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம்.
இந்த இடம் கொஞ்சம் கரடமரடாக இருக்கக்கூடிய ரோடு, ரம்பிள் ஸ்ட்ரிப்பு. இந்த இடம் ஓகே தான், உங்களுக்கு சின்ன ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்குது, பட் வண்டியோட அந்த ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்குது. இப்போ அவங்க வந்து பியூர்லி கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டாக போயிருந்தாங்க அப்படின்னா அது ஒரு 150cc அப்படிங்கிற அந்த ஒரு எந்தூசியாஸ்டிக் ஒரு ரைடிங் ஃபீலே வந்து கிடச்சிருக்காது. அதனால் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருக்கிறது கூட அக்செப்டபிள் தான். பட் ஆனால் இங்கே இல்லை, நம்ம நல்ல ஒரு சீட்டிங் பொசிஷனில் இருக்கிறோம், வண்டி நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, ஹேண்ட்லிங் நைஸ் ஆக்சுவலி. என்னென்னா என்டார்கோட சாசி 125ஓட சாசியே வந்து சூப்பராக இருக்கும், அவ்வளோ அஜைலாக நம்ம எப்படி கட் பண்ணாலும் நம்ம கூட வரும். அதே மாதிரி அதிலிருந்து என்ஹான்ஸ் பண்ணி அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணியிருக்கும்போது சூப்பராகவே இருக்குது. இந்த கார்னருமே எடுத்து பார்ப்போம், பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து வருது. ஹேண்ட்லிங் கரெக்டாக நம்ம என்ன சொல்கிறோமோ என்ன நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வண்டி கரெக்டாக ஹேண்டில் ஆகுது. ஒரு இது என்ன அப்படின்னா, இப்போது ரீசெண்டாக அவங்களோட ஆர்பிட்டரில் கூட ஃப்ரண்ட் வந்து 14 inch வீல்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதுவுமே 150 அப்படிங்கும்போது 14 inch கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் வந்து அப்சார்ப்ஷன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். இப்போ அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கரான ஷாக் அப்சார்ப்ஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். மற்றபடியும் ஃப்ரண்ட் டெலிஸ்கோபிக் தான் ஃபோர்க்ஸு, அதில் அது ஒரு அப்படி நெகட்டிவாக சொல்கிற அளவுக்கெல்லாம் ஒர்ஸாக இல்லை. பட் வெல் அண்ட் குட், நல்ல ஒரு மீடியமான அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க பேலன்ஸ் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி நம்ம டவுனுக்குள்ளாடி ஓட்டுறோம், குயிக்காக ஆக்சிலரேட் பண்ணணும், இல்லை சின்ன கேப்ஸில் வந்து நம்ம டக்குன்னு கட் பண்ணி போனோம் அப்படின்னாலும் ஈஸியாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா குயிக்காக அந்த காரை நம்ம ஜஸ்ட் ஓவர்டேக் பண்ணணும்னு நினச்சா ஆக்சிலரேட் பண்ணலாம், ஓவர்டேக் பண்ணியாச்சு, உள்ளே கட் பண்ணியாச்சு, முடிஞ்சாச்சு. அந்தளவுக்கு பக்காவாக வந்து இருக்குது. ரைடு மட்டும் கொஞ்சம் ஸ்டெஃப்பு, பயங்கர கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ திருப்பி மோடை வந்து ரேஸ் மோடுக்கு மாற்றிட்டோம். நமக்கு அந்த 0 to 60 வந்து என்ன டைமிங்கில் அட்டைன் பண்ணுது அப்படிங்கிறத நமக்கு செக் பண்ணுவோம். இந்த இடத்துல ஜஸ்ட் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு 0 to 60 பார்ப்போம். அப்படியே வந்து இப்படிங்கிறதுக்குள்ளே தான் ஆக்சுவலாக வருது, அவ்வளோத்துக்கு பிளிஸ்டரிங் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐகோ அப்படிங்கிற அந்த ஹைப்ரிட் அசிஸ்ட்டுமே வந்து இதில் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு நமக்கு அந்த பிக்கப்புமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டைகோ வந்து ஃபில் ஆகிட்டு, அது என்னென்னா ஒரு மினிமலான ஒரு பேட்டரி பேக்கில் இருந்து உங்களுக்கு சின்ன ஒரு எலக்ட்ரிக் அசிஸ்ட் வந்து உங்களுக்கு மோட்டாருக்கு கொடுக்கும், அதுதான் வந்து ஐகோ அசிஸ்ட். ஸோ நம்ம அதை வந்து ஃபுல் ஆக்சிலரேஷன் கொடுத்து நம்ம இந்த இனிஷியல் எடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஸோ அது வந்து நீங்கள் ரேஸ் மோடுக்கு போட்டிங்க அப்படின்னா அந்த ஐகோ அசிஸ்ட் வந்து உங்களுக்கு வருது. ரேஸ் பண்ணும்போது குயிக்காக வந்து அது கொஞ்சம் ஒரு சின்ன டைமிங்க்கு அது கொடுக்கும், முடிஞ்ச உடனே அந்த ஐகோ அசிஸ்ட் போயிடும். இந்த என்டார்க் 150ஓட டீட்டெயிலான ரிவ்யூ பார்த்துட்டோம், எல்லா ஃபீச்சர்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், வண்டி ஓட்டி காமிச்சாச்சு, எல்லாமே காமிச்சாச்சு. ஓவரால் நல்ல ஒரு வைபான ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த 150cc ஏற்ற மாதிரி அந்த பவர் டு வெயிட் ரேஷியோ சூப்பராக வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா வெயிட்டை கம்மி பண்ணியிருக்கிறதுனால, அதாவது 150cc செக்மெண்ட்டை வச்சு கம்பேர் பண்ணும்போது கம்மியான வெயிட் அப்படிங்கிறதுனால சூப்பரான அந்த அவுட்ரேட் ஆக்சலரேஷனும் பவரும் கிடைக்குது. நார்மலாக ஓட்டணும் அப்படின்னா டீசெண்டான மைலேஜுமே வந்து அரௌண்ட் 40 to 45 ஈஸியாக வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஸ்லோவாக ஓட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக 50 வரைக்கும் எல்லாம் சான்ஸ் இருக்குது. அது நம்மளோட எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், ரெகுலராக வண்டி ஓடிட்டுருக்கா அப்படிங்கிறதையுமே வந்து பொறுத்து தான் வந்து இருக்கும். எனக்கு ஓவரால் வண்டி கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கு. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்லா இருக்குது, ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டி நேச்சர் கொடுக்கறதுக்காக வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக செட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியை பற்றினா உங்களோட கருத்துக்கள் என்ன, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, என்ன கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து வீடியோ ஷேர் பண்ணி சேனல் குரோ ஆகிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.